டைரக்டர் பாரதி ராஜா அவர்களோட மரணத்துக்கு பின்னாடி அவங்களோட சொத்து வந்துட்டு அவங்க மகளுக்கு போகுமா இல்ல மருமகளுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்தது. சட்டப்படி அந்த சொத்து யாருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை எப்படி சட்டப்படி பிரிப்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எளிமையான முறையில சட்டம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம சட்டம் பையில ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா சொத்தை ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்துட்டு வில் எழுதி வச்சுட்டு இறந்திருக்கிறாரு, அதாவது உயில் எழுதி வச்சுட்டு இறந்திருக்கிறாருன்னா அந்த உயில்ல அவர் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து போகணும்னு எழுதி வச்சிருக்காரோ அதன் பிரகாரம் பிரிப்பாங்க. அப்படி இல்ல எந்த வில்லும் எழுதி வைக்கல அப்படின்னா இந்து சக்சஷன் ஆக்டுக்கு கீழே வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்குது. அதன்படி கிளாஸ் 1 ஹையர்ஸ் கிளாஸ் 2 ஹையர்ஸ் அப்படின்ற ஆர்டர்ல வந்துட்டு பிரிப்பாங்க. பாரதி ராஜா அவர்களோட கேஸ பார்த்தோம் அப்படின்னா அவர் இப்ப வரைக்கும் எதுவும் வில் எழுதி வச்சிருக்காரா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே தெரியல. ஒருவேளை வில் எழுதி வச்சுட்டு இறந்திருந்தாருன்னா அந்த வில்ல யார் யாருக்கு எவ்வளவு சொத்து போகணும்னு இருக்கோ அதன் பிரகாரம் பிரிப்பாங்க. அப்படி வில் எதுவும் எழுதாம இறந்திருந்தாரு அப்படின்னா இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே தான் அவரோட சொத்தை வந்துட்டு பிரிப்பாங்க. ஒருவேளை இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே அவர் சொத்து பிரியுது அப்படின்னா மகள் தான் நேரடி வாரிசா கிளாஸ் 1 ஹையர்ஸ் கீழே வருவாங்க. அதனால அவரோட சொத்துல மருமகளை காட்டிலும் மகளுக்கு தான் அதிகமான உரிமை. இங்கதான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாரு. அதனால அந்த சொத்தை வந்துட்டு மகனுக்கும் மகளுக்கும் சரிபாதியா தான் பிரிக்க முடியும். ஆனா மகன் உயிரோட இல்லாத காரணத்தினால அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கை அவங்களோட குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது அவங்களோட மனைவிக்கும் 2 பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாரதி ராஜா அவங்களோட மகன் இறந்திருந்தாலுமே அவருக்கு அந்த சொத்துல எவ்வளவு பங்கு இருக்கோ அந்த பங்கு வந்துட்டு அவங்களோட குடும்பத்துக்கு போய் சேரும். சரி, கிளாஸ் 1 ஹையர்ஸ் கிளாஸ் 2 ஹையர்ஸ் இந்து சக்சஷன் ஆக்ட் இதை பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இதை பத்தி பேசுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.